இன்றைய நாளிதழ்களில் வந்த சில தலையங்கங்களை பார்க்கலாம். அப்புறம் ஒரு செய்தியை பற்றி சுருக்கமாக பேசலாம். தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் மகாராஷ்டிராவின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பிஜேபி சிவசேனா கூட்டணி 88% தொகுதிகளை கைப்பற்றி இருக்குது. 10 வருடங்கள் மத்தியிலையும் மாநிலத்தில் 15 வருஷங்களும் ஆட்சி செய்த காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் மேல அதிருப்தி இருந்திருக்குது. நரேந்திர மோடி மேல நம்பிக்கை ஏற்பட்டுருக்குது. இதெல்லாம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி காரணம்னு ஹிந்து சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெளியுறவு கொள்கை மோடி அரசுல எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு தலையங்கம்ல இருக்கிறாங்க. சார்க் நாடுகளுடைய தலைவர்களை பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கிறாரு. அண்டை நாடுகளுடன் நட்புடன் இருக்க மோடி விரும்புகிறார்னு இது வந்து காட்டுது. பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி வெளியுறவு கொள்கைகளை வகுக்க வேண்டும், முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்க வேண்டும்னு எக்ஸ்பிரஸ் கோரிக்கை வைக்குது. தினத்தந்தியில புதிய அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நிலையை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளை கட்சிகளுக்கு சாதகமானவர்கள் முத்திரை குத்தக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்குது. ஆனா மோடி முதல்வராக இருந்த குஜராத்ல அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி மத்திய அரசுலையும் அதிகாரிகளை குஜராத் பாணியில செயல்பட சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி எழுதியிருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால மந்திரி சபையில் உள்ள அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சி வைக்கணும், அது வந்து நிர்வாக சீர்திருத்தத்துக்கு முக்கியமானது. இப்போ 51 அமைச்சரகங்கள் செயல்பட்டு வருது. அமெரிக்காலேயே 15 துறைகள் தான் அரசுல இருக்கு. சிறிய அமைச்சரவை, சிறந்த நிர்வாகம், இதுதான் மோடியின் துவக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மோடியின் துவக்கம் பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. மோடியின் உரையை கேட்கும் போது தனது கட்சியை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறாருங்கிறது தெரியுது. ராஜீவ்காந்தியினுடைய நினைவு தினத்துக்கு ட்விட்டர்ல அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. தன்னுடைய அரசு அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக இருக்கும்னு நம்பிக்கையுடன் தெரிவிச்சிருக்கிறாரு. இவையெல்லாம் நல்ல துவக்கமாக தெரியுதுன்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லியிருக்கு. தினமணி நாளிதழில் அயோத்தியில ராமர் கோயிலை மோடி கட்டணும் அப்படின்னு சொல்லி குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவர் நேற்று சட்டமன்றத்தில் அவருக்கு நடந்த பிரிவு உபச்சார விழாவில் பேசியதை பற்றி ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அதை ஞானி நீங்க தொடக்கி வைக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ராகவன் அதுக்கு பதில் சொல்லலாம். சங்கர் சிங் வகையிலா அடிப்படையில RSS ஆல வளர்க்கப்பட்டவர், பாரதிய ஜனதா கட்சியில இருந்தவர். அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு வந்தாரு. காங்கிரஸ்லயும் அவரை தான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய குஜராத் மாநில தலைவராக இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க, இப்பவும் வச்சிருக்கிறாங்க. அவர் இப்படி பேசுறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சி தலைவர் இப்படி பேசிட்டாரு, காங்கிரஸுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல செய்தி வருது. இல்ல ஒண்ணு அவருடைய RSS பின்னணி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாபர் மசூதி பிரச்சனையை பொறுத்த மட்டும் அந்த வரலாறே எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பிஜேபிக்கும் RSSக்கும் எந்த அளவுக்கு பழி இருக்கோ அதுக்கு நிச்சயமா அதுக்கு அடுத்த கட்டத்துல பழியும் பொறுப்பும் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி காலத்துல தான் வந்து திறந்து விடப்படுறது நடக்குது இடத்த, அதுக்கு பிறகு நரசிம்மராவ் காலத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்ப இதெல்லாம் யார் பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அதுல ஒரு பொறுப்பு கூடவே தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிற போது காங்கிரஸ் சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரண்பேடியை பத்தி சொன்ன மாதிரி ரகசியமான ஆதரவாளர்கள் அங்கங்க இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அதாவது பிஜேபிக்கு அயோத்தியா ராமஜென்மபூமி விஷயத்துல பழி இருக்கிறது போல பிஜேபிக்கும் RSSக்கும் இது எங்களுக்கு பழியாக நாங்க நினைக்கல, பெருமையா நினைக்கிறோம். அதனால அந்த வார்த்தைகள் நீங்கள் அதாவதுங்க அந்த கட்டடம் வந்து மசூதி இல்லைங்கிறது எங்களுடைய அது அந்த விவாதத்துக்கு இப்ப போக வேண்டாம். ஆனால் பொதுவாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு கூட இதே எண்ணம் தான் இருக்கு. நாடு முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னாலுமே அவர் வந்து எங்காலு தானே, இத்தனையோ வருஷம் எங்க கூட இருந்தவர். அவர் நேச்சுரலாவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்பதை காட்டிலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக முன்வை இருந்தார். RSSல கூட இருந்திருக்கிறார், முக்கியமான பொறுப்பெல்லாம் பிஜேபியில் எழுந்திருக்கிறார். அதனால சொல்லியிருப்பாருன்றதான். அவர் சொல்றதுல வேற ஏதேனும் ஒரு சட்டரிக்கல் டோன் எதுவும் இருக்கிறதுக்கு இல்ல. அது வந்து ரெண்டு ஒரு கிண்டல் துணியில் தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் தன் கட்சி தலைமைக்கு இப்ப சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம். நீங்க தான் மெஜாரிட்டி வந்துட்டீங்களா, எங்க இப்ப செஞ்சிருங்க பாக்கும், உங்களால முடியுமா, இப்ப மட்டும் செஞ்சிட முடியுமா அப்படின்ற ஒரு துணி சவால் துணிலையும் நான் பேசினேன் அப்படின்னு அவர் கட்சிக்கு சொல்லல. இப்போ இன்னொரு பக்கம் நிஜமாவே நம்ம ஆளுங்க நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, இப்பவா செஞ்சிருங்கப்பா அப்படின்னு அந்த அர்த்தத்துல மெசேஜாவும் சொல்லியிருக்கேன். சர்க்காசம் இருக்கிறதா தெரியல. நான் அந்த பேச்சு அந்த இதை பார்த்தேன். நான் அதுல சொல்லும் பொழுது 2 பாராளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டிருந்த பிஜேபி இன்றைக்கு இந்த அளவுக்கு 282 83 வரைக்கும் வந்திருக்கிறீங்கன்னு பாராட்டி இருக்கிறார். அதனால அதுல சட்டாயரோ சர்க்காசமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. 2002 நான் பேச விரும்பவில்லைன்னு வேற சொல்லிட்டாரு அவரால். அதான் அவர் வந்து அதை வந்து கோத்ரா பத்தி ரெஃபர் பண்ணும்போது மொராஜி தேசாயோட ரோல கூட சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால அதுல வந்து இப்ப நெகட்டிவாவோ
சர்க்காசம் அதுல இருக்கிறதா தெரியல. இப்ப அவங்க ஆளாவே வரவேற்பை பேசியிருக்காங்க. மாற்றம், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கு, இது போன்ற தலைவர்களுக்கு இருக்கின்ற மனமாற்றத்தை வரவேற்கிறோம். இல்ல அவருக்கு மனமாற்றம் இருக்கா? அவருக்கா இருந்தாலும் சரி, அவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தானே. அவருக்கு காங்கிரஸுக்கு போயும் காங்கிரஸுக்கு கொள்கைகள் உள்ள இறங்கல, மாற்றமே இல்லாத நபராக இல்ல, இல்ல, இல்ல. இது வந்து ராமர் கோவில் வர வேண்டும் என்பது பொதுவா இந்த நாட்டுல இருக்க எங்களை போன்ற இது பிஜேபி காரங்க மாத்திரம் இல்ல, பொதுவா நிறைய பேர் விரும்புறாங்க. அதனால அந்த நிலைமை இன்றைக்கு புரிந்து கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிப்பாருன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவரோடு பேசுவது வரவேற்கத்தக்கதுதான். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.